இன்றைக்கு இந்த பென்ஷன் சார்ந்து எங்களுடைய கமிட்டி மீட்டிங் 11 மணிக்கு முதலமைச்சர் வர சொல்லியிருக்காங்க. சொன்னேன், தேர்தல் வாக்குறுதி நான் கொடுத்ததான் அவங்க கேட்குறாங்க, புதுசாக எதுவும் கேட்கலன்னு தான் சொல்றேன். நான் அவருடைய போராட்டம் என்பது ஏதோ ஒரு பத்திரிகை செய்தி மட்டும் இல்லை, அவருடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற விதமாக அந்த வழி ஒரு துறையோட அமைச்சர் முறையில் எனக்கும் இருக்கின்றது. ஆனால் எல்லாருமே படித்த ஆசிரியர்கள் தான். ஸோ அவங்களுக்கும் தெரியும் எந்த லிமிட் வரைக்கும் நம்ம போராட்டம் பண்ணணும், எந்த லிமிட்டை நம்ம தாண்டக்கூடாது. திருச்சியிலேருந்து வரும்போது கூட ஃப்ளைட்லேயே கேட்டாங்க, என்ன மகிழ்ச்சி, என்ன முடிவு செய்ய போறீங்கன்னு கேட்டிருக்கிறாங்க. அவங்க சொல்லியிருக்கின்ற நம்ம தேர்தல் வாக்குறுதியை கொடுத்த அதை பற்றியும் எடுத்து நான் சொல்லியிருக்கேன். இன்றைக்கு இந்த பென்ஷன் சார்ந்து எங்களுடைய கமிட்டி மீட்டிங் 11 மணிக்கு முதலமைச்சர் வர சொல்லியிருக்காரு. அதில் குறிப்பாக அந்த கமிட்டி மீட்டிங் முடிஞ்ச கையோட இது சார்ந்த அவங்க கேட்கக்கூடியது என்ன, நாங்கள் இது சார்ந்து ஒரு இடைநிலை ஆசிரியர் சார்ந்த நான் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் பேசும்போது அவங்க சில வாதத்தை எங்கள்கிட்ட வச்சிருக்காங்க. ஸோ அதை தெளிவுபடுத்துகின்ற விதமாக இன்றைக்கும் நாங்கள் சில கோரிக்கையை அங்கே நாங்கள் வைக்க இருக்கின்றோம். ஸோ இந்த பென்ஷன் சார்ந்து இந்த கூட்டம் முடிந்ததுக்கு பிறகு கண்டிப்பாக தமிழ்நாட்டு முதலமைச்சர்கள் என்ன அறிவுறுத்துகிறாரோ அதன் தொடர்ச்சியாக நான் ஃபைனான்ஸ் மினிஸ்டரோடையும் அந்த ஃபைனான்ஸ் செக்ரட்டரி உட்காந்து பேசுகிறது சார்ந்து ஏதாச்சும் ஒரு நல்ல முடிவை எடுப்போம் என்ற நம்பிக்கை. தேர்தல் வாக்குறுதி தான் நீங்க சொன்னேன், தேர்தல் வாக்குறுதி நான் கொடுத்ததான் அவங்க கேட்கறாங்க, புதுசா எதுவும் கேட்கலன்னு தான் சொல்றேன். நான் அது சார்ந்துதான் நாங்கள் சில விளக்கங்களை நாங்கள் வந்து ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லும்போது அவங்க எங்கள்கிட்ட சில கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதற்கான இந்த விளக்க உரை இன்னைக்கு நாங்கள் வழங்க இருக்கின்றோம். அது சார்ந்து அவங்க என்ன முடிவு பண்றாங்களோ அதுக்கு ஒரு நல்ல முடிவு. இந்த வாக்குறுதியில என்ன சிக்கல் சிக்கல் நிதிநிலையத்தில் இல்லை, அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்பாக அவங்க வந்து இந்த சம்பளத்தில் சேருவாங்க அப்படின்னு சொல்ல போக அது சார்ந்து அவங்களுக்கான பணியாணை வழங்கும்போது அடுத்த ஊதியக்குழு வரும்போது பொதுவாக ஒரு ஊதியக்குழுல வந்து ஹைக் இருக்கும். பட் அந்த ஊதியக்குள்ள வந்து அது கீழே அடி வாங்கிடுச்சு அது. ஸோ அவங்க வந்து இப்போ அந்த அப்பாயின்மெண்ட் டயத்தில் அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிக்கும் போது சொல்லப்பட்ட ஒரு சம்பளம் ஒன்றாக இருக்கிறது. இந்த ஊதியக்குழுக்கு அப்புறம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கும்போது குறையும் போது இருக்கக்கூடிய ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் தான் அவங்க கேட்குறாங்க. அதான் நம்ம சொல்லியிருக்கோம், கண்டிப்பாக நாங்கள் வந்து செஞ்சு தரோம்னு சொல்லியிருந்தோம். அது சார்ந்து அது மாதிரி எத்தனை பேர் அதில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், முத்தமிழ் கலைஞர் காலத்தை சார்ந்திருக்கேன் அந்த பத்திரிகை செய்திலாம் இப்போ நான் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து தான் நான் போகிறேன். நான் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் உட்காந்து ஏன்னா இதை அட்வொகேட் பண்ணுறது நானாக தான் இருக்கணும். ஏன்னா அது என் டிபார்ட்மெண்ட் சார்ந்து எங்களுடைய ஆசிரியர்கள் சார்ந்து நாங்கள் தான். ஏன்னா அவருடைய போராட்டம் என்பது ஏதோ ஒரு பத்திரிகை செய்தி மட்டும் இல்லை, அவருடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற விதமாக அந்த வழி ஒரு துறையோட அமைச்சர் முறையில் எனக்கும் இருக்கின்றதை பார்க்கும்பொழுது அதுக்கு ஒரு நல்ல விடிவை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை. கண்டிப்பாக பொறுமையாக இருந்தாலும் அதை கண்டிப்பாக நிறைவேற்றும் என்ற நம்பிக்கை தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்கோம். நாங்கள் அவங்க எங்கள் சைட்லேருந்து சில சங்கத்தின் மூலமாகவும் அது போராட்டம் நடத்தக்கூடிய நாங்கள் பேசிட்டு தான் இருக்கோம். நாங்கள் ஸோ அவங்க ஒரு கட்டத்தில் நிற்கிறாங்க, நாங்கள் ஒரு கட்டத்தில் இருக்கோம். அதை பேசி ஏதோ வயமீடியாக முடிக்க வேண்டும் என்பதுதான் ஆசை. அது கண்டிப்பாக அதை முடிப்போம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு. போராட்டம் நடத்தும் போது சில ஆசிரியர்கள் வந்து போலீசார் வந்து அராஜக முறையில கைது செய்யப்படும்போது தாக்க முற்போடதா ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஒரு ஆசிரியருடைய கையும் முடிக்கப்பட்டதா புகார்கள் தெரிவிக்கிறாங்க. நான் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து அவருடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற விதமாகத்தான். இது வந்து ஒரு ஆர்ப்பாட்டமோ அது போராட்டமோ அது அந்த மாதிரிலாம் நான் பார்க்கறதை தவிர்த்து இது அவங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற விதமாகத்தான் இது இருக்கின்றது. அது சார்ந்து ஏன்னா எல்லாருமே படித்த ஆசிரியர்கள் தான். ஸோ அவங்களுக்கும் தெரியும் எந்த லிமிட் வரைக்கும் நம்ம போராட்டம் பண்ணணும், எந்த லிமிட்டை நம்ம தாண்டக்கூடாது, நம்முடைய உணர்வுகளை எப்படி நம்ம வெளிப்படுத்த வேண்டும். ஏன்னா படித்தவர்கள் அவங்க வந்து இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கக்கூடியவர்களாகத்தான் அவங்களை பார்க்கணும். எது எப்படியாக இருந்தாலும் என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் கண்டிப்பாக கைவிட மாட்டேன் எனக்கு இருக்கின்றது.